நம்மை நாமே நிதானித்து அறிந்தால். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்ம நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம் தேவச்சனம். ஏனென்றால் இந்த ராவுபோஜனம் திருவிருந்து பரிசுத்தமானது. இந்த திருவிருந்து ரொம்ப முக்கியம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. திருவிருந்தை இந்த வேளை யார் பங்கு கொள்கிறீர்களோ நீங்கள் எல்லாம் பாக்கியவாங்க. நீங்கள் எல்லாம் பாக்கியவாங்க. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். ஏன் தெரியுமா? நிதானித்து அறிய வேண்டும். ஒவ்வொரு காரியத்தையும் நிதானித்து அறிய வேண்டும். ஒரு பெரிய ரோடு இருக்கிறது, ஒரு பக்கம் நீங்க இருக்கிறீங்க, இன்னொரு பக்கம் நீங்க கடந்து போக வேண்டும். வாகனங்கள், அந்த ரோடு முழுவதும் வாகனங்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்க நிதானித்து தான் ஒவ்வொரு அடிகளை நீங்க எடுத்து வைப்பீர்கள் தேவச்சனமே. அந்த ரோட்ல லாரிகள் செல்லும், அந்த ரோட்ல கார்கள், பஸ்ஸுகள், டூ வீலர்கள், வாகனங்கள், எல்லா வாகனங்களும் அந்த ரோட்ல செல்லும். உங்களே நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. எல்லாம் என்ன பாருங்களா, எல்லாம் என்ன பாருங்களா. நீங்க வீட்டுல போய் கூட தியானிங்க, ஒரு தவறும் இல்லை. நீங்க உங்களை நிதானித்து ஒவ்வொரு வாகனங்கள் எந்த பக்கத்திலிருந்து வருகிறது, எந்த வாகனங்கள் எவ்வளவு தூரம், எவ்வளவு ஸ்பீடாய், எவ்வளவு வேகத்தோடு வருகிறார்கள், நீங்க நின்று நிதானித்து அறிகிறவராய் இருக்க வேண்டும் தேவச்சனமே. நிதானித்து அறிகிறவராய் இருக்க வேண்டும். இல்ல வாகனங்கள் வந்தா எனக்கு என்ன, நான் என்னுடைய இலக்கம், நான் ரோடை கடக்க வேண்டும். வேகமாக வந்து கொண்டிருக்கிறது வாகனங்கள். உங்களுடைய அந்த நிதானித்து அறியாமல் என்னுடைய இலக்கத்தை நான் அறிய வேண்டும், என்னுடைய இலக்கத்தை நான் அடைய வேண்டும். நல்ல விளங்கிக் கொள்ளுங்க. நிதானித்து அறியாமல் இருந்தால் என்னுடைய இலக்கத்தை நான் அடைய வேண்டும் என்று நினைத்தால், நிச்சயமா சொல்கிறேன், ஏதாவது ஒரு வாகனம் வந்து நம்மை என்ன செய்யும் என்று உங்களுக்கு தெரியும் தேவனுடைய பிள்ளைகளே. மரணம், மரணம். ஒவ்வொரு அடியும் அந்த ரோட்ல நீங்க ஒவ்வொரு அடியும், டூ வீலர் வருதா, டூ வீலரை பார்த்து நீங்க கிராஸ் பண்ணணும். ஃபோர் வீலர் வருதா, லாரிகள், பஸ்ஸுகள் வருதா, ஒவ்வொன்றை பார்த்து நிதானித்து அறிந்து, இது இவ்வளவு ஸ்பீடு, இவ்வளவு வேகத்தோடு வருகிறது, நான் இவ்வளவு வேகத்தோடு போனோம், இந்த இடத்துல நிற்கணும், இந்த ரோடை கிராஸ் பண்ணோம். அப்பொழுதுதான் நான் உயிர் உள்ளவனாய் இருக்க முடியும் தேவச்சனமே. அநேக பேர் எப்படி தெரியுமா, ஆயத்தம் இல்லாமல் வந்து அவருடைய திருவிருந்தில் அநேக பேர் பங்கு கொள்ளுகிறார்கள். ஆண்டவர் துக்கப்படுகிறார், ஆண்டவர் துக்கப்படுகிறார். இந்த திருவிருந்து எதுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது, யாருக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது? 24, 25 அதே அதிகாரத்தில் படிச்சு பாருங்க வசனங்கள். ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. இது யாருடைய சரீரமாய் இருக்கிறதா? வாயில திறந்து சொல்லாங்களா? இது யாருடைய சரீரம்? தேவனுடைய, இயேசப்பாவுடைய சரீரம் இது. அந்த சரீரம் தான் அப்பம், அந்த சரீரம் தான் அப்பம். மறுபடியும் படிங்க. ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய
சரீரமாய் இருக்கிறது. அது நமக்காக பிக்கப்படுகிற அவருடைய சரீரம், அதுதான் அப்பம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஆண்டவரை நினைவு கூற வேண்டுமா? முதலாவது அப்பம் எதற்கு? ஆண்டுடைய சரீரத்துக்கு ஒப்பிடப்படுகிறது. இதை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது திராட்சரசம் எதற்கு ஒப்பிடப்படுகிறது? 25வது வசனம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. யாருடைய ரத்தம்? இயேசுவுடைய ரத்தம், புதிய உடன்படிக்கை. அதாவது தேவச்சனமே, இந்த அப்பம் ஆண்டுடைய சரீரம், திராட்சரசம் ஆண்டுடைய ரத்தம். ஆண்டுடைய சரீரத்திலையும் ஆண்டுடைய ரத்தத்திலும் நீ பங்கு கொள்ள வேண்டும் என்றால், ஐயா, அவர் பரிசுத்தத்தில் மேன்மை உள்ள தேவன், பரிசுத்தத்தில் மகா பரிசுத்தமுள்ள தேவன். அவரை போல ஒருவரும் பரிசுத்தவான் ஒருவரும் இல்லை. அந்த பரிசுத்தத்தில் நீ பங்கு கொள்ள வேண்டும் என்றால், அசுத்த கைகளோடு, அசுத்த கண்களோடு, அசுத்த இச்சைகளோடு, அசுத்த உதடுகளோடு, அசுத்த சிந்தனைகளோடு, அசுத்த வார்த்தைகளோடு அவருடைய திருவிருந்தில் நீ பங்கு கொண்டாய் என்றால் என்ன தெரியுமா நடக்கும்? அப்படிப்பட்டவர்களுக்கு நித்திய ஆக்கினை, அப்படிப்பட்டவர்களுக்கு விடுதலை கிடைக்காது. அப்படிப்பட்டவர்களுக்கு நரகத்திலிருந்து ஒரு விடுதலை பார்க்க முடியாது. அவர்கள் பாதாளத்தை போய் பங்கடைவார்கள். தேவச்சனமே, பாதாளத்தை போய் பங்கடைவார்கள். படிங்களா? 28வது வசனத்தை படிங்களா? எந்த மனுஷனும் பாருங்க, எந்த மனுஷனும் வெள்ளை கருப்பன் உயரம் குட்டை, எந்த மனுஷனும் ஆண் பெண் யாரை இருந்தாலும் சரி, ஞானஸ்தானம் பெற்றோருக்கு இந்த இடத்துல சொல்லிக் கொண்டிருப்பது, எந்த மனுஷனும் இருந்தாலும் சரி, தன்னை தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்திலாடலில் அபாந்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறிவான். அபாந்திரமாய், அதாவது ஏனாதானு போய் ஆணுடைய சமூகத்தை அறிந்து ஒரு பயபக்தி இல்லாமல் போஜனம் பண்ணுகிறவன் நிதானித்து அறிய வேண்டுமா? படிங்களா? அந்த தொடர்ச்சி அப்படியே படிங்களா மேல இருந்து. எண்ணத்தினாலெனில் அபாந்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன், அபாந்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் பொய் சொல்லி என்னோடு உன் பொய்களை நீ விட்டுவிட வேண்டும். சீரியல் பார்க்குறீங்களா? இன்னோடு நீங்க விட்டுவிட வேண்டும். நேற்று நாங்கள் ப்ரேயர்ல நடத்தும் பொழுது அருமையான ஒரு சாட்சி நான் சொன்னேன். உங்கள் பாவத்தை நீங்கள் அறிக்கை செய்யுங்க. நேற்று ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் பாவத்தை அறிக்கை செய்ய வைத்தோம் ப்ரேயர்ல. செய்த உடனே ஆண்டி ஒரு சாட்சி சொன்னாங்க, நாங்கள் சீரியலே பார்க்கறதில்ல, நாங்கள் சீரியல் பார்க்கறதில்ல, நாங்கள் விட்டோம். என்ன தெரியுமா ஒரு வார்த்தை சொன்னாங்க? நீங்கள் என்னைக்கு சொன்னீங்க, என்னைக்கு நீங்கள் சொன்னீங்க இந்த இடத்துல நின்று சீரியல் பார்க்க கூடாதுன்னு சொல்லி இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படினாங்க. 2 காது இருக்குது சொல்லிட்டு இந்த காதல் வாங்கி இந்த காதலை விட்டு விலகக்கூடாது, கீழ்ப்படிய வேண்டும். எனக்கல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு. அப்பொழுதுதான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அப்பொழுதுதான் பரலோகம் மோட்சம் கிடைக்கும். அப்பொழுதுதான் ஆண்டோடைய மகிமையை உணர முடியும். சிலரெல்லாம் போய் நாங்கள் கேட்கும் பொழுது சொல்லுவாங்க, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, பிரதர்
நரகத்தை நாங்க பூமியிலேயே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நரகத்தை நாங்க பூமியிலேயே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் பிரதர். நாங்க ஏன் சொல்லுவோம், கஷ்டத்தை சொல்லுவாங்க, அவங்க வேலை வாய்ப்பை சொல்லுவாங்க, ஒவ்வொரு போராட்டத்தை சொல்லுவாங்க. பூமியிலேயே நாங்க நரகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம சொல்லுவோம், ஏசப்பாவை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளுங்க. ஏசப்பாவை இருதய ஆழத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஏசப்பாவை அவரை அல்லாமல் வேற தெய்வங்கள் இல்லை. உள்ளத்துல மாத்திரம் அல்ல, உங்க உதடுகள் மாத்திரமல்ல, ஆவி, ஆத்மா, சரீரம், ஒவ்வொரு அவயங்களும் அப்பாவுக்காக துதிக்கிறவர்களாய் உங்களுடைய அவயங்கள் மாற வேண்டும். தேவச்சனமே, உங்களுடைய அவயங்கள் கர்த்தரால் உருவாக்கப்பட்டது. இந்த அவயங்கள் கர்த்தர் கர்ப்பத்தில் வைக்கப்பட்டது. இந்த அவயங்கள் அவருக்கு மாத்திரம்தான். தேவச்சனமே, அவருக்கு மாத்திரம்தான். நீங்க அந்த டிவிக்கு முன்பாக அமர்ந்து நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு பின்னாடி நின்று எவ்வளவு பிசாசுகள் கிரியை செய்கிறது தெரியுமா? தெரியாத நினைக்காதீங்க. உங்களுக்கு பின்னாடி நின்று பிசாசுகள் கிரியை செய்கிறது. பாருங்க யூடியூப்ல கொஞ்ச நேரம். ஆனால் அடிமைகள் யூடியூபுக்கு சிலர் அடிமை ஆகி ஆனால் அந்த பிசாசு இவ்வளவுதான், ஒரு அரணி கூட இல்லை, அது அடிமைப்படுத்தி தேவ ஜனமே உங்களை நரகத்துக்கு கொண்டு போகிறது. ஐயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? உங்களுக்கு எவ்வளவு பிசாசுகள் கிரியை செய்கிறது நீங்க உணர வேண்டும். பரவாயில்ல, பகவதியா